மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். ஆக்சுவலாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தேன். முதலமைச்சருக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கு, பிறந்தநாள் பரிசு என் தலைமை கொடுப்பாப்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, அவரோட பிறந்த நாளுக்கு ஐயா செங்கோட்டையன் அவர்களை தாவேக்கால சேர்த்து ஐயா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி முதலமைச்சருக்கு சும்மா விடுவாரா, ஏதாவது ஒன்று பண்ணுவாரே அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் ஒன்று நான் போட்டிருந்தேன். என் தலைமை மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை. ரெண்டாவது, ஒரு செய்தியை நம்ம கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ரிசர்ச்சுக்கு அப்புறம் தான், இது எல்லாமே படிக்கிற பேப்பரு, இவ்வளோ பெரிய ரிசர்ச்சுக்கு அப்புறம் தான் ஒரு செய்தியை நம்ம கொண்டு வந்து சேர்க்குறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது, பஞ்சாயத்து இருக்குது அப்படிங்கிற ஒன்றை நம்ம நம்புகிறோம். நம்ம என்ன நம்பினோமோ அதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோட மிக முக்கியமானது. என்ன தம்பி விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். இந்த ட்வீட்டு 1:30 மணிக்கு போட்டிருக்காப்புல. ரெண்டாவது, அண்ணன் அப்படிங்கிற வார்த்தையை தவிர்த்திருக்காப்புல. இவ்வளோ தானே, சொல்லாமல் இருந்தால் கூட மாசு, அண்ணன் தவிர்த்தது என்ன மாசு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அதுதான் முக்கியம். இதை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த அண்ணன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் தவிர்த்தார் பார்த்தீங்களா, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறத இங்கே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா, நம்மளை நோக்கி வருவாங்களா, தாவேக்காவை நோக்கி வருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கெல்லாம் இன்னும் காலம் இருக்குது. அதற்கு முன்னாடி திமுக கூட்டணியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஈகோ சண்டை ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சிகரமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, அண்ணன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அண்ணன் தம்பி உறவு இருக்குங்க, இந்த கூட்டணி எப்போதும் கரெக்டாக போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா சொல்லுவாங்க. ஸோ 2024 பாராளுமன்ற தேர்தலில் இப்போ காங்கிரஸ்லாம் ஒரு கட்சியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் மோடி வேணுமா ராகுல் காந்தி வேணுமா தான் ஓட்டு கேட்டாங்க. கரெக்டாக இங்கே வந்து திமுக நமக்கு பிடிக்கலனாட்டியும் ராகுல் காந்திக்காண்டி நம்ம அந்த திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டோம். நம்மளாம் நிறைய பேர் ராகுல் காந்தி அப்படிங்கிற அந்த ஒத்த முகத்துக்காண்டி தமிழ்நாட்டில் பெரிய ஓட் பேங்க் இருக்குது, அந்த கட்சி உயிர்ப்போட இருக்கா, அந்த கட்சிக்கு கட்டமைப்பு இருக்கா, அந்த கட்சிக்கு பூத் இருக்கா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் தாண்டி அந்த கட்சிக்கு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். அந்த செல்வாக்கோட அளவு பார்த்தீங்கன்னா தேர்தல் மாறலாம், சூழலுக்கு ஏற்றபடி மாறலாம், ஆனால் செல்வாக்கு இல்லாமல் இல்லை அப்படிங்கிற விஷயத்த நான் முதல்ல ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டாவது, அதாவது அண்ணன் தம்பி மாதிரி நம்ம பழகிட்டு இருக்கோம், எப்போதுமே நம்ம கூட்டணியில் பங்கு கேட்டது கிடையாது. இந்த வாட்டி நம்ம அண்ணன் ஸ்டாலின் அவங்கள்ட்ட போயிட்டு கூட்டணியில் பங்கு கேட்போம் அப்படிங்கிற முடிவுக்கு யார் வரா, ராகுல் காந்தி அவர் வராங்க. ராகுல் காந்தி அவர்கள் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டால் குத்துருவார் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தார் போல. போய் ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் கேட்க முயற்சி பண்றாங்க. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க. இது என்ன தினசான உருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, நாங்க அப்படிலாம் பழகலங்க, நாங்க அப்படிலாம் மாத்திக்க மாட்டாங்க, எங்களுக்கு இந்த கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் பங்கு கிடையாதுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பக்கம் விஜய்ங்கிற ஒருத்தர் உங்களோட செல்வாக்கு இருக்கக்கூடிய கட்சி தான், அவருக்கு செல்வாக்கு இருக்கு, அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே கூட்டணி ஆட்சி தருவேன்னு சொல்றாரு. உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து, உங்களுக்கு என்ன பிரச்சனை, இவ்வளவு நாள் வாங்காம இருக்கிறதா நாங்க பண்ற தப்பு, இப்பயாவது நீங்க தாங்க, அதிகாரத்தில் பங்கு தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்கறாங்க. வாய்ப்பில்லை ராஜா அப்படிங்கிற விஷயத்தை எங்க உட்கார்ந்து சொல்றாருன்னா இந்தியா டுடேல உட்கார்ந்து சொல்றாப்ல. ஏன்னா இந்தியா டுடேல உட்கார்ந்து சொன்னாதான் ராகுல் காந்திக்கு இந்த செய்தி போய் சேரும் சொல்லி ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களோட ஈகோவை இந்தியா டுடேல உட்கார்ந்து தொடரும்போது ராகுல் காந்தி பார்த்துட்டு சும்மா இருப்பாரா, அவர் தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறது நம்ம பேச வர்ற ரெண்டாவது பாயிண்ட். இப்போ மூணாவது, என்ன தம்பி வேலை ஆரம்பிச்சாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கலங்கிற கோவமான்னு கேட்டீங்கன்னா, பங்கு கொடுக்கலங்கிறது கோவம்லாம் கிடையாது, என் உரிமையை நீ ஏன் கொடுக்கல அப்படிங்கிற ஆதங்கம் கிடையாது, மிக முக்கியமான கோபம் சொல்றேன். உரிமையை மறுக்கப்பட்டதுனால வர்ற கோபம் இது வந்து சும்மா பங்கு தள்ளங்க அப்படிங்கிற கோபம் கிடையாது, மிக மிக ஆழமான கோபம். இவ்வளவு நாள் பிஜேபி உள்ள வந்துடும், அது உள்ள வந்துடும், இது உள்ள வந்துடும் சொல்லி இவ்வளவு நாள் நீ தராம இருந்த மைனாரிட்டி கவர்மெண்டா 2006 இருக்கும்போது கூட நாங்க பரஸ்பரம் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம், மேல நீங்க பங்கு வாங்குனீங்க, கீழே நான் உங்கள்கிட்ட பங்கு வாங்கல, அப்படியெல்லாம் உங்கள்கிட்ட ரொம்ப நாகரிகமா நடந்துகிட்டோம், இந்த வாட்டி நீங்க தந்தா என்னங்கிறதுல உடும்பு புடியா இருக்காங்க, அதெல்லாம் இல்ல பாஸ் அப்படிங்கிறதுல காங்கிரஸ் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும் போதும், இந்த மாதிரி தெளிவா இருக்கும் போதும் திமுக அவங்கள்ட்ட விளையாடும் போது திமுக பண்ற செயல்பாடு காங்கிரஸோட மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுக்கு பலத்த கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் அண்ணன் அப்படிங்கிற வார்த்தையை தவிர்த்துட்டு திரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டிருக்காப்ல. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அண்ணனை மட்டும் தவிர்க்கல, முன்னாலாம் ஃபோன் போட்டு வாழ்த்துக்கள் சொல்லுவார், இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஃபோன் போட்டு வாழ்த்துக்கள் சொல்லலை, இவரும் அவருக்கு பதிலாக என்ன ட்வீட் போடுறாருன்னா, வாழ்த்து சொன்னதுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி ட்வீட் போடுறதை தவிர இவரும் பிரதர்னு போடுற, மாண்புமிகு ஆளுநர் போட்டிருக்காரு, சகோதரர் அன்புமணி அவர்கள் போட்டிருக்காரு, சகோதரர் செல்வப்பெருந்தை அவர்கள் போட்டிருக்காரு, ராகுல் காந்தி அவர்கள் அண்ணன் சொல்லாதனால முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் தம்பின்னு சொல்லலை அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா
இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். நம்ம அண்ணன் தானே, இந்த கூட்டணியில் பரஸ்பரம் ஒரு மரியாதை கேட்குறோம். என்ன கேட்குறோம்? இந்த தளபதினு உங்கள் கட்சியில் ஏதோ ஒரு எம்எல்ஏ இருக்காரான், எங்கள் கட்சியை பற்றி மேடையில் ரொம்ப தரகுறவாக பேசிட்டாரு, கொஞ்சம் நீக்கி விடுங்க முதலமைச்சரை, நம்மளாம் அண்ணன் தம்பி தானே அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் கோரிக்கை வச்சா, தளபதியை பேச சொன்னதே நான் தான்டா, இந்த தளபதி தான்டா அந்த தளபதியை பேச வச்சாரு அப்படின்னு சொல்லி தளபதியை கட்சியை விட்டு நீக்கலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காங்கிரஸை பற்றி வேறு சில ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற அந்த கோஷத்தை அவங்க எழுப்பும் போது ஊர் முழுக்க போஸ்ட் அடிச்சா அதெல்லாம் கிடையாதுங்க, நீங்கள் பாஜக பி டீம் சொல்லி காங்கிரஸுக்கே முத்திர கொடுத்துற வேலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்த்தாப்புல. ரெண்டாவது இதை கடந்து போனோம்னா தேசிய லெவலில் இங்கே நீ பங்கு கட்டினா தேசிய லெவலில் உன் பஞ்சாயத்து என்ன, நான் வந்து அதையும் உடைப்பேன், நான் தலைவராவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பின்பத்தை உருவாக்குறது, ஒரு நரேட்டிவை உருவாக்குறது, ஒரு பர்செப்ஷனை உருவாக்குற வேலையில் முதலமைச்சர் இறங்கும் போது தான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாப்ல. ஆக்சுவலாக மணிசங்கர் அப்படிங்கிற ஒருத்தர்லாம் அவர் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல, அவர்லாம் வந்து காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர் அப்படிங்கிற பேரில் ராகுல் காந்தி அவர்களுக்கு இல்லைப்பா, அது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தான் அந்த தகுதி இருக்குன்னு சொல்வார். நான் என்னுடைய தலைவர் விஜய் அவர்களை பற்றி தான் நான் பேசணும், விஜய் அவர்களுக்கு அந்த தகுதி கிடையாது, இவருக்கு அந்த தகுதி இருக்குன்னு சொன்னால் அப்போ இது எதுக்கு இந்த கட்சியில் பயணிக்கிறார் மணிசங்கர் ஐயர்லாம் எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அவர் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அதை கடந்து போனீங்கன்னா இங்கே பண்ணனா நான் அந்த பக்கம் உத்தரவு தாக்கரேவை கூப்பிட்டு வந்து அவரையும் பேச வைப்பேன். ஸோ காங்கிரஸ் நீ ஒழுங்காக இருந்துக்கோ, இல்லைன்னு வச்சுக்கவேன் தேசிய லெவலில் உனக்கு பஞ்சாயத்து வரும், பிரச்சனை வரும் அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் உட்காந்து முதலமைச்சர் மிரட்டுற வேலையை பார்க்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் இன்னும் டென்ஷன் ஆகிட்டாப்ல. ஓ அந்த லெவலுக்கு போதா அப்படியா கதை அப்படின்னு சொல்லி அண்ணன் அப்படிங்கிற விஷயத்தை தவிர்த்துட்டாப்புல. ரெண்டாவது மிக முக்கியமானது, அப்புறம் இதெல்லாம் பண்ணிவிட்டு மைக்கு முன்னாடி வந்து எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த மாதிரி கூட்டணிக்குள்ளெல்லாம் இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டோம், எங்களோட உயரம் எங்களுக்கு தெரியும், ஆனால் தளபதியும் கட்சி விட்டெல்லாம் நீக்க மாட்டோம், யார் என்ன பேசுகிறாலும் கண்டுக்க மாட்டோம், ஆர்எஸ் பாரதியை பற்றிலாம் நாங்கள் கேர் பண்ணவே மாட்டோம், அவெல்லாம் அப்படி தான் பேசுவார், இஷ்டம்னா கூட்டணி எழுது கஷ்டம்னா கூட்டணியில் இருக்காது அப்படிங்கிற டோனுக்கு இவங்க போகும்போது காங்கிரஸுக்கு இது ரொம்ப 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 கோபம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க டிசம்பர் மாதம் போன வருஷமே கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழு அமைச்சிட்டாங்க. இவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவே 2 மாதம் தாமதப்படுத்துறாங்க. நடுவில் கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை மீட் பண்ணிட்டு வந்தும் ராகுல் காந்தி அவர்கள் கனிமொழி அவர்கள்ட்ட வச்ச கோரிக்கை, ஒழுங்கா எங்க சைடு கமிட்டி அமைச்சாச்சு, உங்க சைடு கமிட்டி அமைங்க, 2 பேரும் உட்காந்து பேசுவோம், பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப்ல இருக்கும்போது ராகுல் காந்தி அவர்கள்ட்ட கனிமொழி மீட் பண்ணிட்டு வந்தும் 5 நாள் பார்த்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைக்கல. அதுக்கப்புறம் வெளிப்படையாக காங்கிரஸ் வந்து தன்னுடைய அதிருப்தியை தெரிவிக்கும் போது தான் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைச்சாங்க. சின்ன சின்ன கட்சிகள்லாம் முதல்ல கூப்பிட்டு முதல்ல குழு அமைச்ச காங்கிரஸ் கட்சியை கடைசியா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு 1.25 மணி நேரம் காங்கிரஸ் கட்சிட்ட ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வரல, இஷ்டம்னா இரு கஷ்டம்னா போ அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது காங்கிரஸால அந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. இவ்வளவு நாள் நம்மளை பயன்படுத்தி இவ்வளவு தூரம் அனுபவிச்சுட்டு இன்னைக்கு வந்து இஷ்டம்னா இரு கஷ்டம்னா போன்னு சொல்றாங்களே, இது எவ்வளவு கொச்சையான பாலிடிக்ஸா இருக்கு அப்படிங்கிறதுல காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப தீவிரமா இல்ல இது சரியில்லை போல, கரூர் விஷயத்துல நம்ம தலைவர் விஜய் அவர்களை போன் பண்ணி பேசினாரு, இப்ப நடக்கிற சினாரியோ அத்தனையுமே அவர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். பார்த்த பிறகு இவங்க அணுகுமுறையே முதல்ல சரியில்லையே, அணுகுமுறை சரியில்லாத இவங்களை நம்ம ஏன் அண்ணனுக்கு கூப்பிடணும், இவர் ஒரு அரசியல்வாதி நம்ம ஒரு அரசியல்வாதி, திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து, அவ்வளவுதான் சொல்ல முடியும், அண்ணன் சொல்ல முடியாது அப்படிங்கிற விஷயத்துல ராகுல் காந்தி அவர்கள் இப்பதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணனு கூப்பிட்டது தப்பு அப்படிங்கிற ஃபீலுக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்ததுனால தான் இந்த வாட்டி தவிர்த்துட்டாப்ல. இதை கடந்து மிக முக்கியமா ஐயா செல்வ பெருந்தைகள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜோடேக்கர் அப்படின்னு சொல்லி தலைமை பொறுப்பில் இருக்காரு, அவர் தான் மேலிட பொறுப்பாளர். ஆக்சுவலாக அவருக்கு தமிழ் தெரியாது, வெளியே வந்து இஷ்டத்துக்கு செல்வ பெருந்தைய காங்கிரஸ் கூட்டணியில் தான் திமுக இருக்குங்கிற விஷயத்த அவர் ஒவ்வொரு தடவை திரும்பி பார்க்குறாரு. என்ன இந்த பையன் ஏதோ பேசிட்டு இருக்காப்ல, என்ன மேட்ரு இது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அவருக்கு புரியல. ஆனால் உள்ளே பேசுறது வேற, வெளியே வந்து இவர் பேசுறது வேற. அதெல்லாம் இல்லை, ஸ்ட்ராங்காக இருக்கு, அதெல்லாம் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களை மதிகளாடி பரவாயில்ல, காங்கிரஸ் வந்து திமுக வந்து காங்கிரஸை மதிகளாடி பரவாயில்ல, நாங்கள் காங்கிரஸ் கூட்டணியில் தான் சாரி திமுக தான் இருப்போம், அதை பத்திலாம் எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லி நான் இவருக்கு மாநில பொறுப்பு போட்டு கொடுத்துருக்கேன். அவர் என்னன்னா உங்க கட்சியோட செய்தி தொடர்பாளர் மாதிரி உங்க கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி என் கட்சியோட மாநில தலைவரை மாற்றி வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு தடவை ஒரு மேடையில் பேசும்போதும் ஒவ்வொரு தடவை சட்டமன்றத்தில் அதாவது இந்த கட்சியிலனா இந்த கட்சின்னு சொல்லி நான் ஐடியா பண்ணி விஜய் அவர்கள் கட்சியில் கூட்டணி வைக்கலாங்கிற தாட் ப்ராசஸில் நான் இருக்கும்போது சட்டமன்றத்தில் அந்த கட்சியோட தொண்டர்களை தற்குறிகள் பேச வைக்கிறீங்க. இவரை நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன், இந்த இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்கும்போது என் கட்சியோட மாநில தலைவரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு வேலை பார்க்கும்போது அது எங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. காங்கிரஸ்காரனுக்கே செல்வ பிறந்தை அவர்களை பார்க்கும்போது உணர்வு வருமானு நமக்கு தெரியல, நம்ம கொஞ்சம் நிதானமாக போகிறோம், நம்ம தலைவர்
தலைவர் ரைட்டு நம்மளை வழி நடத்துறாரு, கரெக்டான பாயிண்ட் ஆஃப் வியூ நகர்த்திக்கிட்டு இருக்காரு. ஒரே ஒரு ரிப்ளை வீடியோ போட்டோம், அதுக்கப்புறம் அவரை பற்றி நம்ம பேசலை. அவர் அப்படித்தான், அவர் வந்து இப்போ இந்த கூட்டணி அமைஞ்சாலும் இருப்பாரா இருக்க மாட்டாரலாம் தெரியல. ஒருவேளை தாவேகா கூட்டணியில் காங்கிரஸ் வந்தாங்கன்னா ஐயா செல்வப்பிரந்தை அவர்கள் வருவாங்களா அப்படிங்கிறது தெரியலங்க. ஏன்னா அவர் வந்து திமுகவோட மிக முக்கியமான பாலமாக இருக்காப்புல காங்கிரஸ் கூட்டணியில். அந்த திமுகவுக்கு ஒரு மாதிரி நடக்கும்போது அதை அவர் பார்த்துட்டு நம்ம பக்கம் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கைலாம் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் மாநில தலைவராக போட்டவரை உங்களால் மாற்றினீங்க பார்த்தீங்களா, அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாப்புல. கிறிஸ் ஜோடேகருக்கு தமிழ் தெரியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இருந்தாலும் பார்க்குற வேலையெல்லாம் ராகுல் காந்திக்கு தெரியாமல் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் எது உண்மை அப்படிங்கிற விஷயத்தை அவருக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க, அதெல்லாமே அவர் பார்த்துட்டு இருப்பார். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் அண்ணன் அப்படிங்கிறத விட்டார். நீ ஒரு அரசியல்வாதி, நான் ஒரு அரசியல்வாதி, வேணா கூட்டணி வச்சுக்கலாம், அவ்வளோதான். இது அப்படியே கூட்டணியாக அமைஞ்சாலும் சொல்கிறேன், இது ஜெல்லாகாது. பாதி ஆள் நம்மகிட்ட வந்துட்டாங்க. புதுக்கோட்டையில் நம்ம தாவேகா சார்பாக பார்த்தீங்கன்னா நோன்பு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணும்போது காங்கிரஸ் தொண்டர்கள் நம்ம கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் என்ன பெருசாக யோசிக்க வேண்டியது இருக்குது? அவங்க கூட்டணியில் அவங்க கூட இருந்தாலும் சரி இல்லைனாட்டி சரி, தொண்டர்களோட ஓட்டு தாவேகாக்கு தான். எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ ராகுல் காந்தி கூடிய சீக்கிரம் நல்ல முடிவெடுப்பார். அண்ணனை விட்டாப்பில் அடுத்து வேறு சில விஷயங்கள் விடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. காத்திருப்போம் 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 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த ஒரு பதிவை நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்த மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.